வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். பணத்தை பெற்றுக்கொண்டு பின்வாசல் வழியாக சிலரை நியமிப்பது புதுச்சேரிக்கு தலைக்குனிவு என சமூக ஆர்வலர் திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் புதுச்சேரி அரசுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளங்களில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், புதுச்சேரியில் பாலிடெக்னிக் பணி நியமனங்களில் சட்டவிரோதமான நியமனங்களை விசாரிக்க மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையத்திற்கு வலியுறுத்தியிருக்கிறது உச்சநீதிமன்றம். பொது வேலைவாய்ப்பு விஷயங்களில் திறந்த அறிவிப்பானை வெளியிட்டு திறமையாளர்களை தேர்வு வைத்து எடுப்பதை விட்டுவிட்டு பணத்தை பெற்றுக்கொண்டு பின்வாசல் வழியாக சிலரை நியமிப்பது புதுச்சேரிக்கு தலைக்குனிவு. அதை செய்யும் புதுச்சேரி அரசுக்கு கண்டனங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று குறிப்பிட்டுள்ளார். புதுச்சேரி கரிக்கலாம்பாக்கத்தில் முதலமைச்சர் திறந்து வைத்த சமுதாய கூடத்தை இன்னும் மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வராமல் இருப்பது ஏன் என சமூக ஆர்வலர் திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக அவர் சமூக வலைதளங்களில் வெளியிட்டுள்ள பதிவில், புதுச்சேரி கரிக்கலாம்பாக்கத்தில் முதலமைச்சர் திறந்து வைத்த சமுதாய கூடத்தை இன்னும் மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வராமல் இருப்பது ஏன்? பயன்பாடற்ற இந்த சமுதாய கூடத்தால் ஏழை எளிய மக்கள் தங்கள் வீட்டு விசேஷங்களை தனியார் மண்டபத்தில் அதிகம் செலவழித்து விசேஷங்களை நடத்தி கடனாளியாகின்றனர். மக்கள் மீது உண்மையிலே அக்கறை இருந்தால் விரைந்து அந்த சமுதாய நலக்கூடத்தை மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என வலியுறுத்துகிறேன் என்று குறிப்பிட்டுள்ளார். புதுச்சேரியில் 15 ஆண்டுகளாக பணிபுரிந்து வரும் கிராம பஞ்சாயத்து ஊழியர்கள் 196 பேரை இதுவரை பணி நிரந்தரம் செய்யாதது ஏன் என சமூக ஆர்வலர் திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளங்களில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், புதுச்சேரியில் 15 ஆண்டுகளாக பணிபுரிந்து வரும் கிராம பஞ்சாயத்து ஊழியர்கள் 196 பேரை இதுவரை பணி நிரந்தரம் செய்யாதது ஏன்? துணைநிலை ஆளுநர் கிராம பஞ்சாயத்து ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய ஒப்புதல் கொடுத்து ஓராண்டு ஆகிறது. இருப்பினும் அவர்களை பணி அமர்த்தாமல் இருக்கும் புதுச்சேரி அரசின் மெத்தன போக்கு கண்டிக்கத்தக்கது என்று குறிப்பிட்டுள்ளார். புதுவையில் சமூக சேவகர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் புதுவை இளைஞர்களின் வழிகாட்டியாக திகழ்கிறார். இதனால் புதிய பாதை, புதிய பயணம், புதிய தலைவரை நோக்கி இளைஞர்கள் நடக்க தொடங்கிவிட்டார்கள். இதற்கு முன்பு இளைஞர்கள் தலைவர்கள் பின்னால் கும்பலாக திரள்வதும் உணர்ச்சி வசப்படுவதும் வெற்றி பரப்புரை நம்பி ஏமாந்திருந்தார்கள். அதற்கு விடுவெள்ளியாக சமூக சேவகர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் வருதவுடன் அவரின் ஆற்றல் மிகு எழுச்சி உரையை கேட்டு இளைஞர்கள் அறிவுபூர்வமாக சிந்தித்து பின்தொடர துவங்கிவிட்டார்கள். அதற்காக படித்த இளைஞர்கள் வேலையில்லாமல் திண்டாடுகின்றார்கள். அவர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கி தர தொலைநோக்கு பார்வையுடன் விஞ்ஞான வளர்ச்சியும் மனித மேம்பாடுகளை பயன்படுத்தி அறிவுபூர்வமான AI தொழில்நுட்பத்துடன் புதிய கணினி மையத்தை உருவாக்கி பல தொழில்களை ஒரு கொடையின் கீழ் கொண்டு வருவது போல் புதுச்சேரியை தொழில் மையமாக மாற்ற முன்வந்துள்ளார். இவர் புதுவை முழுவதும் உள்ள பிரச்சனைகளை புதுவை அரசு செவிகளில் விழும் வகையில் சமூக வலைதளங்கள் மூலம் தன் கருத்துக்களை பதிவு செய்கிறார். புதுவை அரசும் அரசு அதிகாரிகளும் பொதுமக்களின் பிரச்சனைகளை தீர்க்க தவறும் பொழுதும் காலதாமதம் ஏற்படுத்தும் பொழுதும் அந்த பிரச்சனைகளை தன் சொந்த செலவில் செய்து முடிப்பதற்காக JCM என்ற மக்கள் மன்றத்தை உருவாக்கி அதன் மூலம் ஆண்களும் பெண்களும் உறுப்பினர்களாக சேர்ந்து கொண்டு தன்னார்வலர்களாக மாறி பொது சேவையில் ஈடுபடுகின்றனர். குறிப்பாக சுகாதாரமற்ற குடிநீர் பருகி இறந்த குடும்பங்களுக்கு தலா ரூபாய் 1 லட்சம் வழங்கினார். காரைக்காலில் உள்ள மீனவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்த பொழுது இலங்கை ராணுவத்தால் சிறைப்பிடிக்கப்பட்டு அவர்களை வஞ்சித்த பொழுது மீனவர்களின் குடும்பங்கள் துன்பத்தில் துடித்த பொழுது அவர்களின் கண்ணீரை போக்கும் வகையில் JCM மக்கள் மன்ற நிர்வாகிகள் மூலம் பாதிக்கப்பட்ட குடும்ப உறுப்பினர்களை சந்தித்து தலா ரூபாய் 10,000 சமையல் பொருட்களும் உணவுப் பொருட்களும் வழங்கினார்கள். தற்பொழுது ஆந்திர மீனவர்கள் புதுவை மீனவர்களை தாக்கியது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவியது. அதை பார்த்து புதுவையில் உள்ளவர்கள் மௌனம் காத்தபொழுது அவர்களுக்காக முதலில் அரசு பார்வைக்கு குரல் கொடுத்தவர் சமூக சேவகர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் ஆகும். பாதிக்கப்பட்ட மக்கள் அமைச்சர் ஜான்குமாரிடம் கண்ணீருடன் புகார் செய்தபொழுது அமைச்சர் ஜான்குமார் காரைக்கால் மீனவர்களை தாக்கிய ஆந்திர மீனவர்கள் மீது 0 FIR வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று புதுவை அரசுக்கு அமைச்சர் ஜான்குமார் வலியுறுத்தி கூறியுள்ளார். சமூக சேவகர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் புதுவை மக்களின் நலன் கருதி சில நல்ல கருத்துக்களை ஊடக வாயிலாக வெளிப்படுத்துகின்றார். அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக அவரை கொச்சைப்படுத்துவதும் அவரின் செயல்பாடுகளை முடக்க முயல்வதும் கண்டிக்கத்தக்கது. இன்று இளைஞர்களும் புதுவை மக்களும் நமக்காக குரல் கொடுக்க ஒரு தலைவன் வந்துள்ளான். அவரின் கருத்துக்கள் நிறைவேற்றும் பொழுது பொதுமக்களுக்கு நன்மை கிடைக்கும். அதனால் இளைஞர்களும் இளம் பெண்களும் JCM மக்கள் மன்றத்தில் இணைந்து பொது சேவை செய்ய தங்கள் தயார்படுத்திக் கொண்டு வருவது புதுச்சேரியில் புதிய அரசியல் புயலை கிளப்பியுள்ளது. தற்பொழுது புதுவை மற்றும் காரைக்கால் பல்வேறு தொகுதிகளில் JCM மக்கள் மன்ற நிர்வாகிகள் ஆண்கள் பெண்கள் இணைந்து JCM மக்கள் மன்ற உருவம் பொருந்திய பனியன் அணிந்து கொண்டு தன்னார்வலர் தொண்டனாக மாறி சாக்கடை வாய்க்கால்களில் இறங்கி சுத்தப்படுத்தி 800 டன் பிளாஸ்டிக் கழிவுகள் குப்பைகள் அகற்றி சாதனை புரிந்தார்கள்.
இதை ஊடகங்கள் வழியாக பார்த்த உலக மக்கள் மற்றும் அல்லாமல் வெளிநாடுகளிலும் வெளி மாநிலங்களிலும் வாழும் தமிழ் சொந்தங்கள் அனைவரும் சமூக சேவகர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் சேவையை பாராட்டி வருகின்றனர். இது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு தொகுதிகளிலும் எரியாத மின் விளக்குகள், சாலை தெருக்களில் உள்ள பள்ளங்கள், பராமரிப்பின்றி கிடக்கும் காலி மனைகளில் உள்ள செடிகள், முள்புதர்கள், குடியிருப்பு பகுதிகளில் பாம்பு, பூரான் மற்றும் விஷப்பூச்சிகள் உற்பத்தி ஆகிய பொதுமக்களை அச்சுறுத்துகின்றது. அங்குள்ள பொதுமக்கள் அரசு அதிகாரியுடன் பல்வேறு முறையில் புகார் செய்தும் தீர்வு கிடைக்கவில்லை. தற்போது தேசிய மக்கள் மன்றத்தின் நிறுவனர் சமூக சேவகர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டினிடம் புகார் செய்தால் ஒரு சில நொடிகளில் அப்பிரச்சினைகளை தேசிய மக்கள் மன்ற தலைவர் ரேகன் ஜான்குமார் மூலம் அந்த தொகுதியில் உள்ள தேசிய மக்கள் மன்ற நிர்வாகி உறுப்பினர்களை கொண்டு தன் சொந்த செலவில் தீர்வு காண செய்கிறார். இது பொதுமக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்று மக்களின் பாராட்டையும் பெற்றுள்ளது. வடகிழக்கு பருவமழை விரைவில் தொடங்கவுள்ள நிலையில் பொதுப்பணித்துறை மூலம் நடைபெற்று வரும் வெள்ள தடுப்பு பணிகளை மாவட்ட ஆட்சியர் குலத்துங்கன் ஆய்வு செய்தார். அதிக மழைப்பொழிவை கொடுக்கும் வடகிழக்கு பருவமழை இம்மாதம் 20ஆம் தேதி தொடங்கலாம் என்று கணக்கிடப்பட்டுள்ளது. இதனால் புதுச்சேரியில் மழைக்காலங்களில் அடிக்கடி நீர் தேங்கும் கிருஷ்ணா நகர் பகுதியில் நடைபெற்று வரும் வாய்க்கால்கள் தூர்வாரும் பணிகளை மாவட்ட ஆட்சியர் குலத்துங்கன் நேரில் பார்வையிட்டார். எதிர்வரும் மழைக்காலங்களில் இவ்விடங்களில் மழைநீர் தேங்காமல் இருக்க நிரந்தரமான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு உத்தரவிட்டார். மேலும் கருவடிக்குப்பம், வெள்ளவாரி வாய்க்கால் தூர்வாரும் பணிகள் மற்றும் வசந்தம் நகர் பகுதியில் அமைந்துள்ள பம்பிங் ஸ்டேஷன் மற்றும் வெங்கடா நகர் மின்துறை துணை மின் நிலையம் ஆகிய இடங்களில் நடைபெற்று வரும் பணிகளையும் பார்வையிட்டார். இப்பகுதிகளில் மழைக்காலங்களில் பொதுமக்களுக்கு தடையின்றி மின்சாரம் வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளுமாறும் பராமரிப்பு பணிகளை விரைந்து முடிக்கும் உத்தரவிட்டார். மழைக்காலங்களில் பொதுமக்களுக்கு எவ்வித சிரமமும் ஏற்படாமல் இருப்பதற்கு பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தினார். இந்த ஆய்வின் போது பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், கண்காணிப்பு பொறியாளர் சுந்தரமூர்த்தி உள்ளிட்ட அதிகாரிகள் உடனிருந்தனர். எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி காரைக்கால் மீனவர்கள் 17 பேரை துப்பாக்கி முனையில் இலங்கை கடற்படை கைது செய்த சம்பவம் மீனவர்கள் மத்தியில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. காரைக்கால் அடுத்த கோட்டுச்சேரிமேடு மீனவ கிராமத்தை சேர்ந்த சிவராமன் என்பவருக்கு சொந்தமான விசைப்படகில் நேற்று முன்தினம் அதிகாலை 17 மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். இன்று அதிகாலை கோடியக்கரைக்கு தென்கிழக்கே நடுக்கடலில் 17 மீனவர்களும் மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்பொழுது அந்த வழியாக ரோந்து வந்த இலங்கை கடற்படையினர் காரைக்கால் மீனவர்களின் விசைப்படகை சுற்றி வளைத்தனர். பின்னர் எல்லை தாண்டி இலங்கை கடற்பரப்பில் மீன் பிடித்ததாக கூறி 17 மீனவர்களையும் துப்பாக்கி முனையில் கைது செய்தனர். மேலும் விசைப்படகையும் பறிமுதல் செய்தனர். இதையடுத்து 17 பேரையும் இலங்கை காங்கேசன் துறை கடற்கரை முகாமுக்கு அழைத்து சென்றனர். திரிகோணமலை நீதிமன்றத்தில் இன்று மீனவர்கள் ஆஜர்படுத்தப்படுவர் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட மீனவர்களை விடுவிக்க கோரி இலங்கை அரசுக்கு கடிதம் எழுத கோரி புதுச்சேரி அரசு மற்றும் காரைக்கால் கலெக்டருக்கு மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வெளி மாநிலங்களிலிருந்து வந்து புதுச்சேரியில் அறையெடுத்து தங்கி செயின் பறிப்பு சம்பவத்தில் ஈடுபட்டு வந்த மகாராஷ்டிரா மற்றும் தமிழக வாலிபர்களை புதுச்சேரி போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி முதலியார்பேட்டையை சேர்ந்தவர் கலைவாணி. இவர் கடந்த 2ஆம் தேதி முதலியார்பேட்டை மாரியம்மன் கோயில் பின்புறம் நடைபயிற்சி சென்று கொண்டிருந்தார். அப்பொழுது ஹெல்மெட் அணிந்து வந்த மர்ம நபர் கலைவாணி அணிந்திருந்த 3 சவரன் செயினை பறித்து சென்றார். அதே நேரத்தில் முதலியார்பேட்டை மற்றும் ரெட்டியார்பாளையத்தில் சாலை நடந்து சென்று கொண்டிருந்த பெண்களிடமும் அதே ஹெல்மெட் அணிந்த மர்ம நபர் கைவரிசை காட்டினார். இது குறித்து பாதிக்கப்பட்ட பெண் முதலியார்பேட்டை காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த போலீசார் தனிப்படை அமைத்து குற்றவாளிகளை தேடி வந்தனர். மேலும் ரெட்டியார்பாளையம், முதலியார்பேட்டை, உருளையன்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள சிசிடிவி காட்சிகளையும் போலீசார் ஆய்வு செய்தனர். அதில் ஹெல்மெட் அணிந்து செயின் பறிப்பில் ஈடுபட்ட மர்ம நபரின் இருசக்கர வாகன எண் தெரிய வந்தது. இதனை அடுத்து தனிப்படை போலீசார் தமிழகம், ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, மகாராஷ்டிரா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் தேடி வந்தனர். இந்த நிலையில் அவர்கள் சென்னையில் பதுங்கியிருப்பது தெரிய வந்தது. இதனை அடுத்து 3 பேரையும் கைது செய்த போலீசார் புதுச்சேரிக்கு அழைத்து வந்து விசாரணை செய்தனர். அந்த விசாரணையில் மகாராஷ்டிராவை சேர்ந்த அமுல் என்பதும் இவர் மீது 30க்கும் மேற்பட்ட செயின் பறிப்பு வழக்குகள் நிலுவையில் உள்ளதும் தெரிய வந்தது. மேலும் தமிழகத்தில் செயின் பறிப்பில் ஈடுபட்ட அவரை தமிழக போலீசார் கைது செய்து புழல் சிறையில் அடைத்திருந்தனர். கடந்த வாரம் சிறையில் இருந்து ஜாமீனில் வெளியே வந்த இவர் சிறையில் இருக்கும்போது பழக்கம் ஏற்பட்ட சென்னையை சேர்ந்த ஷாகுல் அமீத் மற்றும் மூர்த்தி ஆகியோருடன் இணைந்து புதுச்சேரியில் அறையெடுத்து தங்கி செயின் பறிப்பில் ஈடுபட்டு வந்தது தெரிய வந்தது. இதனை அடுத்து அவர்களிடம் இருந்த 23 கிராம் தங்க செயின் மற்றும்
திருட்டுக்கு பயன்படுத்திய மோட்டார் சைக்கிள்கள், 3 செல்போன் மற்றும் 55,000 ரொக்கம் ஆகியவைகளை பறிமுதல் செய்த போலீசார் 3 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். பிடாரி குப்பத்தில் உள்ள சமுதாய நலக்கூடத்தை மேம்படுத்துதல் மற்றும் சுற்று மதில் சுவர் கட்டுதல் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பூஜை செய்து தொடங்கி வைத்தார். ஆதி திராவிடர் நலம் மற்றும் பழங்குடியின நலத்துறை நிதியின் கீழ் ரூபாய் 18,10,000 செலவில் திருப்புவனை தொகுதிக்குட்பட்ட பிடாரி குப்பத்தில் உள்ள சமுதாய நலக்கூடத்தை மேம்படுத்துதல் மற்றும் சுற்று மதில் சுவர் கட்டுதல் பணிக்கான பூமி பூஜை விழா நடந்தது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியை தொடங்கி வைத்தார். மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன் முன்னிலை வகித்தார். இந்நிகழ்ச்சியில் உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன், இளநிலை பொறியாளர் பாஸ்கர், ஒப்பந்ததாரர் கன்னியம்மாள் மற்றும் கிராம முக்கியஸ்தர்கள், பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மதகடிப்பட்டு கால்நடை மருந்தக கட்டிடத்தில் மறுசீரமைப்பு பணியினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் கோட்டத்தின் பராமரிப்பில் உள்ள மதகடிப்பட்டு கால்நடை மருந்தக கட்டிடத்தில் மறுசீரமைப்பு பணிகள் மேற்கொள்ள வேண்டி புதுச்சேரி அரசு நிதியில் திட்ட மதிப்பீடு தயார் செய்யப்பட்டு அரசு அனுமதி பெறப்பட்டு ரூபாய் 33,58,240 லட்சத்திற்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. இதில் திருப்புவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் செயற்பொறியாளர் சந்திரகுமார், உதவி பொறியாளர் சரவணன், இளநிலை பொறியாளர் கலைசெல்வன் மற்றும் ஒப்பந்ததாரர் பிரமுகர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். அரசு செவிலியர் கல்லூரி பேராசிரியர்கள் மீது அவதூறு பரப்புபவர்களை கண்டறிந்து நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி புதுச்சேரி மாணவர் கூட்டமைப்பு சார்பில் காரைக்காலில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரியில் உள்ள இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலையத்தில் இயங்கி வரும் செவிலியர் கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றி வரும் பிரமிளா உள்ளிட்ட பேராசிரியர்கள் மீது பொய்யான குற்றச்சாட்டுகளை வைத்து பேராசிரியர்களின் பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் விதமாகவும் தனியார் கல்லூரிகளை ஊக்குவிக்கும் வகையில் செயல்பட்டு வரும் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய இயக்குநர் உதயச்சந்திரன் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி புதுச்சேரி யூனியன் பிரதேச மாணவர் கூட்டமைப்பு சார்பில் காரைக்கால் கடற்கரை சாலையில் மாநில தலைவர் பிரவீன் பிர்லா தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் பல்வேறு அரசியல் கட்சியை சேர்ந்த தலைவர்கள் கண்டன உரையாற்றினர். ஆர்ப்பாட்டத்தின் போது மாநில அரசை கண்டித்தும் பேராசிரியர்கள் மீது அவதூறு பரப்புவோர்களை கண்டித்தும் கண்டன முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் 100க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்டனர். போராட்டத்தினிடையே திடீரென கனமழை பெய்ததால் மழையும் பொருட்படுத்தாமல் கொட்டும் மழையில் நின்று முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியை சேர்ந்த இயக்குனர் ராஜ்நாதன் பெரியசாமி இயக்கத்தில் நட்டி நட்ராஜ் நடிப்பில் தீபாவளி ரிலீஸாக வெளிவரவுள்ள கம்பி கட்டின கதை திரைப்படத்தின் ஆடியோ மற்றும் ட்ரெய்லர் வெளியீட்டு விழா மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது. நடிகரும் ஒளிப்பதிவாளருமான நட்டி நட்ராஜ், சிங்கப்புலி மற்றும் பல காமெடி நடிகர்கள் நடித்து ராஜ்நாதன் பெரியசாமி இயக்கிய கம்பி கட்டின கதை திரைப்படத்தின் ஆடியோ மற்றும் ட்ரெய்லர் வெளியீட்டு விழா சென்னை சாலிகிராமத்தில் உள்ள பிரசாத் லேபில் மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது. இத்திரைப்படம் வரும் தீபாவளி ரிலீஸாக திரைக்கு வரவிருப்பதாக படக்குழு தெரிவித்துள்ளது. இந்த திரைப்படத்தின் இயக்குனர் ராஜ்நாதன் பெரியசாமி புதுச்சேரியை சேர்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் மீண்டும் பணி வழங்க வேண்டுமென வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் 200க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். புதுச்சேரியில் 2016ஆம் ஆண்டு பொதுப்பணித்துறையில் 2642 பேர் பணிக்கு அமர்த்தப்பட்டனர். தேர்தல் நடத்தை விதிமுறை அமலில் இருக்கும்போது பணிக்கு அமர்த்தப்பட்டதால் தேர்தல் ஆணையத்தால் 2016ஆம் ஆண்டு 2642 பேரும் பணி நீக்கம் செய்யப்பட்டனர். இவர்கள் மீண்டும் பணி வழங்க வலியுறுத்தி பல கட்ட போராட்டங்கள் நடத்தி வருகின்றனர். ஆனால் கடந்த 8 ஆண்டுகளாக இவர்களுக்கு பணி வழங்கவில்லை. இந்த நிலையில் கடந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் பணி நீக்கம் செய்யப்பட்ட 2642 பேருக்கும் மீண்டும் பணி வழங்கப்படும் என்றும் அவர்களுக்கு மாதம் 10,000 ரூபாய் ஊதியம் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்திருந்தார். ஆனால் இதுவரை அந்த அறிவிப்பு செயல்படுத்தப்படவில்லை. இதனை கண்டித்தும் பணி நீக்கம் செய்யப்பட்ட பொதுப்பணித்துறை ஊழியர்கள் இன்று கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
சுதேசி பஞ்சாலை அருகே நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு போராட்டக்குழு ஒருங்கிணைப்பாளர் தெய்வீகன் தலைமை தாங்க சுமார் 200க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்கள் எழுப்பினார்கள். வில்லியனூர் பகுதிகளில் 4 நாட்கள் குடிநீர் விநியோகம் நிறுத்தம் செய்யப்படுவதாக பொதுப்பணித்துறை அறிவித்துள்ளது. புதுவை பொதுப்பணித்துறை சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுவை வில்லியனூர் SS நகர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்வதால் நாளை மதியம் 12 முதல் 2 மணி வரை குடிநீர் விநியோகம் நிறுத்தம் செய்யப்படுகிறது. இதேபோல் 10ஆம் தேதி ஆரியபாளையம், 11ஆம் தேதி கூடப்பாக்கம், 13ஆம் தேதி கூடப்பாக்கம் பேட் ஆகிய பகுதிகளில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகளில் பராமரிப்பு பணிகள் நடைபெற உள்ளதால் அந்த பகுதிகளில் மேற்கண்ட தேதியில் மதியம் 12 மணி முதல் 2 மணி வரை குடிநீர் விநியோகம் நிறுத்தம் செய்யப்படுகிறது என குறிப்பிடப்பட்டுள்ளது. வில்லியனூர் தொகுதியில் 300 பயனாளிகளுக்கு முதியோர் உதவித்தொகை ஆணையினை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா வழங்கினார். புதுச்சேரி அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை மூலம் மாநிலம் முழுவதும் முதியோர், விதவை, முதிர் கன்னிகள், கணவரால் கைவிடப்பட்டோர், திருநங்கைகள் என 10,000 பேருக்கு உதவித்தொகை வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டு கடந்த மாதம் 18ஆம் தேதி முதல்வர் அவர்களால் இத்திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து வில்லியனூர் சட்டமன்ற தொகுதியில் புதுச்சேரி அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை மூலம் முதியோர், விதவை, கணவரால் கைவிடப்பட்டோர், முதிர் கன்னிகள், திருநங்கைகள் ஆகியோர் என 300 பயனாளிகளுக்கு உதவித்தொகைக்கான ஆணை வழங்கும் நிகழ்ச்சி வில்லியனூர் சண்முகா திருமண நிலையத்தில் நடந்தது. இந்த நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு அரசின் உதவித்தொகைக்கான ஆணையை வழங்கினார். இதில் மகளிர் மற்றும் மேம்பாட்டுத்துறை அதிகாரிகள் மற்றும் வில்லியனூர் திமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி பல்கலை தொலைதூர படிப்புகளுக்கு வரும் 15ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இதுகுறித்து புதுச்சேரி பல்கலைக்கழக தொலைதூர கல்வி இயக்குநர் நடராஜன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி பல்கலைக்கழகத்தின் தொலைதூர கல்வி இயக்குநரகத்தால் மொத்தம் 20 பட்டப்படிப்புகள் வழங்கப்பட்டு வருகிறது. இதில் சந்தைப்படுத்துதல், நிதி, மனிதவள மேலாண்மை, சர்வதேச வணிகம், பொது சுற்றுலா செயல்பாடுகள் மற்றும் விநியோக சங்கிலி மேலாண்மை, மருத்துவமனை மேலாண்மை உள்ளிட்ட 8 MBA மேலாண்மை படிப்புகள் உள்ளன. மேலும் முதுகலை பட்ட படிப்புகளும் உள்ளன. அவற்றில் MA ஆங்கிலம், ஹிந்தி, சமூகவியல், MCOM உள்ளிட்ட 4 முதுநிலை படிப்புகள் உள்ளன. ஆங்கிலம், பொருளாதாரம், வரலாறு, அரசியல் அறிவியல், சமூகவியல் மற்றும் பத்திரிகை வெகுஜன தொடர்பு ஆகியவற்றில் UG, BBA, BCom, BA படிப்புகள் உள்ளன. இந்த பட்ட படிப்புகளும் டெல்லியில் உள்ள தொலைதூர கல்வி பணியகத்தினால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. 2025ஆம் ஆண்டுக்கான மாணவர் சேர்க்கை தற்பொழுது நடந்து வருகிறது. ஆர்வமுள்ள மாணவர்கள் வரும் 15ஆம் தேதி மாலை 4 மணி வரை இணையதளத்தின் மூலம் விண்ணப்பிக்கலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் பிறந்த நாளையொட்டி புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற மணக்குள விநாயகர் கோவிலில் நிர்வாகிகள் தங்கத்தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு நடத்தி பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களின் 57வது பிறந்தநாள் விழா இன்று புதுச்சேரி மாநில பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. அன்புமணி ராமதாஸ் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ மணக்குள விநாயகர் கோவிலில் கட்சியின் மாநில துணை அமைப்பாளர் வடிவேல் கவுண்டர் தலைமையில் நிர்வாகிகள் தங்கத்தேர் இழுத்து அன்புமணி அவர்களின் பெயரில் சிறப்பு பிரார்த்தனை செய்தனர். தொடர்ந்து கோவிலுக்கு வந்த பக்தர்களுக்கு பிரசாதமும் வழங்கப்பட்டது. இதேபோல் கவுண்டர் பாளையம் பகுதியில் உள்ள வன்னியர் சங்க அலுவலகத்தில் துப்புரவு பணியாளர்களுக்கு அரிசி, உடைகள் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் திரளான மாநில நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மேலும் அன்புமணி ராமதாஸ் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு மாநிலம் முழுவதும் பல்வேறு இடங்களில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு கட்டுமான தொழிலாளர்களுக்கு வழங்கப்படும் வெகுமதி தொகையை ரூபாய் 6000 உயர்த்தி வழங்க வேண்டும் என கோரி கட்டுமான தொழிலாளர்கள், பெண்கள் 200க்கும் மேற்பட்டோர் புதுச்சேரி கட்டுமான நலவாரி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. எதிர்வரும் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு புதுச்சேரியில் உள்ள கட்டுமான தொழிலாளர்களுக்கு வழங்கப்படும் வெகுமதி தொகையை ரூபாய் 6000 உயர்த்தி வழங்க வேண்டும்.
கட்டுமான தொழிலாளர்களுக்கு விபத்து காப்பீட்டு தொகையை ரூபாய் 6 லட்சம் என உயர்த்தி வழங்கிட வேண்டும். தொழிலாளர்களின் பிள்ளைகளுக்கு மீண்டும் கல்வி உதவி தொகையாக ரூபாய் 25,000 உயர்த்தி வழங்கிட வேண்டும். நலவாரிய நிதியை முழுமையாக கட்டிட தொழிலாளர்களுக்கே வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்திய கட்டுமான தொழிலாளர் சங்கம் புதுச்சேரி மாநில குழு சார்பில் 200க்கும் மேற்பட்ட கட்டுமான தொழிலாளர்கள் மற்றும் பெண்கள் புதுச்சேரி தட்டாஞ்சாவடியில் உள்ள கட்டிட தொழிலாளர் நலவாரியத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது அவர்கள் தங்களின் கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பியதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி நியாய விலைக்கடை ஊழியர்கள் கூட்டுறவு சங்கம் சார்பில் முளகுளம் லயன்ஸ் கிளப்பில் மலிவு விலை பட்டாசு விற்பனை கடையை சிவசங்கர் எம்எல்ஏ திறந்து வைத்து முதல் விற்பனையை துவக்கி வைத்தார். புதுச்சேரி நியாய விலைக்கடை ஊழியர்கள் கூட்டுறவு சங்கம் சார்பில் மலிவு விலை பட்டாசு விற்பனை கடை திறப்பு விழா புதுச்சேரி முளகுளத்தில் உள்ள லயன்ஸ் கிளப் கட்டிட வளாகத்தில் இன்று தொடங்கியது. இதில் சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் கலந்து கொண்டு பட்டாசு விற்பனை கடை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து பட்டாசுகளை பார்வையிட்டார். தொடர்ந்து முதல் விற்பனையை தொடங்கி வைத்தார். இதேபோல் சங்கம் சார்பில் அரியாங்குப்பம் பெருந்தலைவர் காமராஜர் திருமண மண்டப வளாகம், லாஸ்பேட்டை விழூர்கரை நகராட்சி மீன் வணிக வளாகம், திருக்கனூர் குனிச்சம்பட்டு ஸ்ரீ சுதர்சன வளாகத்தில் மலிவிலை பட்டாசு கடைகள் துவங்கி வைக்கப்பட்டுள்ளது. இங்கு சிறுவர்களுக்கான பட்டாசுகளும் பல புதுவித பட்டாசுகள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளது. 15 ரூபாய் முதல் 2500 ரூபாய் வரையிலான பட்டாசுகள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன. இந்த மலிவு விலை பட்டாசுகளை பொதுமக்கள் வாங்கி செல்லுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் பட்டாசு பாக்ஸ்களிலும் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மீது செருப்பு வீசியதை கண்டித்து அகில இந்திய வழக்கறிஞர் சங்கம் சார்பில் புதுச்சேரி நீதிமன்றம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியின் மீது செருப்பு வீசியதை கண்டித்து அகில இந்திய வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் புதுச்சேரி நீதிமன்ற நுழைவாயில் முன்பு அகில இந்திய வழக்கறிஞர்கள் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள். அகில இந்திய வழக்கறிஞர்கள் சங்க மாநில செயலாளர் சரவணன் தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன பாடசாலை எழுப்பினார்கள். வழக்கறிஞர்களின் இந்த போராட்டத்தால் நீதிமன்ற பணிகள் சிறிது நேரம் பாதிக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. ஊசோடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கோபாலன் கடை பகுதியில் அங்கன்வாடி மையம் அமைத்தல் பணிக்கான பூமி பூஜையினை சரவணன்குமார் எம்எல்ஏ தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் ஊசோடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கோபாலன் கடை பகுதியில் புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையின் மூலம் அங்கன்வாடி மையம் அமைப்பதற்கு பொதுப்பணித்துறை மூலம் கட்டிடம் கட்டுவதற்கு திட்டம் தயாரிக்கப்பட்டு ரூபாய் 36,39,110 ரூபாய் மதிப்பீட்டில் அமைப்பதற்கு அரசாணை பெற்று அதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. இதில் ஊசோடு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சரவணன்குமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் வடக்கு கோட்ட செயற்பொறியாளர் வைத்தியநாதன், உதவி பொறியாளர் சீனிவாசராம், இளநிலை பொறியாளர் ஸ்ரீராம் சங்கர் மற்றும் பாஜக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மயிலம் தமிழ் கல்லூரியில் மாணவர்களுக்கான தமிழால் முடியும் என்ற வாழ்க்கை வழிகாட்டி நிகழ்ச்சி நடைபெற்றது. ஊடக தமிழ், கணினி தமிழ், போட்டித் தேர்வுகளில் தமிழ் ஆகிய தலைப்புகளில் சிறப்பு பேச்சாளர்கள் மாணவர்களிடையே உரையாற்றினர். விழுப்புரம் மாவட்டம் மயிலம் தமிழ் கல்லூரியில் தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் தமிழால் முடியும் வாழ்க்கை வழிகாட்டி நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தமிழ் வளர்ச்சித்துறை இயக்குனர் அவை அருள்மயிலம், பொம்மைப்புற ஆதீனம் சிவஞான பாலய சுவாமிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு உரையாற்றினர். 3 நாள் நடைபெறும் நிகழ்வில் நேற்று ஊடக தமிழ் என்ற தலைப்பில் தமிழ் ஊடகத்துறையில் பணியாற்றும் ஊடகவியலாளர்கள் மாணவர்கள் மத்தியில் உரையாற்றினர். தொடர்ந்து நடைபெறும் நிகழ்வில் கணினி தமிழ், போட்டித் தேர்வுகளில் தமிழ் போன்ற தலைப்புகளில் சிறப்பு பேச்சாளர்கள் கலந்து கொண்டு மாணவர்கள் மத்தியில் தமிழின் சிறப்பு குறித்து உரையாற்ற உள்ளனர். இந்நிகழ்வில் 200க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். மரபணு மாற்று பயிர்களை தடை செய்ய கோரி விவசாயிகள் புதுச்சேரியில் பேரணி நடத்தினார்கள். புதுச்சேரி பிரதேச நம்மாழ்வார் இயற்கை உழவர்கள் சங்கம், புதுச்சேரி நெல் ஜெயராமன் இயற்கை பல பயிர் சாகுபடியாளர்கள் சங்கம் மற்றும் நெல் ஜெயராமன் பாரம்பரிய நெல் பாதுகாப்பு மையம் சார்பில்
விவசாயிகள் கண்டன பேரணி ஏஎப்டி சுதேசி மில் அருகே புறப்பட்டது. பேரணி பிரதான வீதிகள் வழியாக ஆளுநர் மாளிகை அருகே நிறைவடைந்தது. மரபணு மாற்று பயிற்சிகளை புதுச்சேரியில் தடை செய்ய வேண்டும். தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டமான 100 நாள் வேலை திட்டத்தில் பணியாற்றுவோரை வேளாண்மைக்கு ஒதுக்கீடு செய்ய வேண்டும். வேளாண் மின் மோட்டார் உதிரி பாகங்களுக்கு ஜிஎஸ்டி வரியை நீக்க வேண்டும் என வலியுறுத்தி பேரணி நடத்தினோம் என தெரிவித்துள்ளனர். புதுச்சேரியில் வேளாண் துறை மற்றும் கல்வித்துறைக்கு இயக்குநர் நியமிக்க வேண்டும். புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தின் காரைக்கால் கிளையில் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த பேராசிரியர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி முன்னாள் அமைச்சர் கமலக்கண்ணன் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதனை நேரில் சந்தித்து மனு அளித்தார். புதுச்சேரி முன்னாள் அமைச்சர் கமலக்கண்ணன் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதனை ஆளுநர் மாளிகையில் சந்தித்து பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனு ஒன்றை அளித்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் காரைக்கால் மற்றும் புதுச்சேரி விவசாயிகளுடன் துணைநிலை ஆளுநரை சந்தித்தோம். காரைக்கால் திருநள்ளாறு கோவிலுக்கு சொந்தமான நிலத்தில் விவசாயம் செய்யும் விவசாயிகளுக்கு இலவச மின் இணைப்பு கொடுக்கவில்லை. பலமுறை வலியுறுத்தியும் நடவடிக்கை எடுக்கப்படாததால் உடனடியாக மின் இணைப்பு வழங்க வேண்டுமென கோரிக்கை வைத்ததாக கூறினார். மேலும் வேளாண் துறை இயக்குநராக இருந்தவர் பணி ஓய்வு பெற்ற நிலையில் 3 மாத காலமாக இயக்குநர் நியமிக்காததால் விவசாயம் சார்ந்த பணிகளில் முடங்கியுள்ளது. எனவே வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறைக்கு இயக்குநர் நியமிக்க வேண்டும். அதேபோல் கல்வித்துறை இயக்குநர் பதவி உயர்வு பெற்று சென்ற நிலையில் கல்வித்துறைக்கும் இயக்குநர் நியமிக்க வேண்டும் என கூறியுள்ளதாக தெரிவித்தார். மேலும் புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தின் காரைக்கால் கிளையில் பேராசிரியர் மாதையா என்பவர் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்து வருகிறார். பல்வேறு சமூக அமைப்பினர் அரசியல் கட்சிகள் போராட்டங்கள் நடத்தியும் அவர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. எனவே விரைவில் RSS உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் போராட்டம் நடத்த உள்ளனர். அந்த போராட்டத்தில் நாங்களும் அவர்களுடன் இணைந்து போராட்டத்தில் ஈடுபட உள்ளோம் என கூறினார். மோட்டார் போக்குவரத்து நிறுவனங்களை புதுப்பிக்கவும் பதிவு செய்யவும் வேண்டும் என்று புதுவை அரசு தொழிலாளர் நலத்துறை அறிவுறுத்தியுள்ளது. இதுகுறித்து இத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் புதுவை அரசின் தொழிலாளர் துறை மோட்டார் போக்குவரத்து தொழிலாளர்களின் நலன்களை பாதுகாக்க மோட்டார் போக்குவரத்து தொழிலாளர் சட்டம் 1961 மற்றும் புதுவை மோட்டார் போக்குவரத்து தொழிலாளர் விதிகள் 1965 ஆகியவற்றை அமல்படுத்தி வருகிறது. இந்த சட்டத்தின்படி மோட்டார் போக்குவரத்து தொழிலாளர்களை பணியமர்த்தும் பல தனியார் போக்குவரத்து நிறுவனங்கள், கல்வி நிறுவனங்கள், கொரியர் சேவைகள் மற்றும் தனியார் வாகன நிறுவனங்கள் தலைமை ஆய்வாளர்களிடம் தங்கள் நிறுவனத்தை இதுவரை பதிவு செய்யவில்லை என கண்டறியப்பட்டுள்ளது. பதிவு செய்யப்பட்ட சில நிறுவனங்கள் குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு தங்கள் பதிவை புதுப்பிக்கவில்லை. சட்ட நடவடிக்கைகளை தவிர்க்க அனைத்து நிறுவனங்களின் உரிமையாளர்களும் உடனடியாக தொழிலாளர் துறை இணையதளம் மூலம் தங்கள் மோட்டார் போக்குவரத்து நிறுவனங்களை உடனடியாக பதிவு செய்ய அல்லது புதுப்பிக்க விண்ணப்பிக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.